அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க தலித் முரசு இணைய இதழ் தொடக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி முடித்த திரு ரா. கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு கருத்துரை அழைக்க வந்திருக்கிற தோழர் கிரேஸ் பானு அவர்களே, தோழர் சாரதா தேவி அவர்களே, தோழர் அதி அசுரன் அவர்களே, கவின் மலர் அவர்களே, இந்த நூலை ஆங்கிலத்திலிருந்து புது வகையாக எல்லாரும் புரியும்படியாக எளிமையான மொழியிலே மொழியாக்கம் செய்த மருத்துவர் தாயப்பன் அவர்களே, கவிஞர் யாழன் ஆதி அவர்களே, தலித் முரசனுடைய ஆசிரியர், ஒரு 30 ஆண்டுகளாக மேலாக தலித்தினுடைய செயல்பாடுகள், கருத்துக்கள், அம்பேத்கருடைய கருத்துக்களை எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் இருந்த போதிலும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தலித் முரசு ஆசிரியர் புனித பாண்டியன் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய குணசந்திரசேகர் அவர்களே, மற்றும் இந்த விழாவை சிறப்பித்து தன்னுடைய மொழியால் இசையால் தமிழகம் மட்டுமல்ல அகில உலகத்தையும் இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திருக்குறள் அறிவு மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களே, அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி என்னுடைய கருத்துக்களை சில நிமிடங்களை சொல்லி நான் விடைபெறுக நினைக்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொண்டதே இல்லை. ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். நான் மருத்துவத்துறையை சார்ந்திருக்கிறேன். அந்த துறையிலே ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பு இன்டர்நேஷ்னல் அம்பேத்கர் டாக்டர் ஃபெடரேஷன் என்ற அமைப்பின் மூலம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் ஈசிஆரிலே ஒரு ஹோட்டல் நடத்தினோம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அதிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். தீண்டாமையை பற்றி, இடஒதுக்கீடை பற்றி நான் பேசினேன். அதற்கு பிறகு 2-3 நிகழ்ச்சிகளில் தான் கலந்து கொண்டேன். இதுதான் முதல் முறை தோழர் புனித பாண்டியன் அவர்கள் என்னிடம் வந்து, டாக்டர் இந்த மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னாரு. என்ன தோழர் சொல்கிறீங்க, வாங்க அப்படின்னாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதை மனமும் வந்து நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளில் இன்னும் அடிக்கடி கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான். ஏன்னா நாங்கள் டாக்டராக இருக்கிறதுனால மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கான்ஃபரன்ஸஸ்ஸு, செமினார்ஸு அதெல்லாம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த சமூக தளத்தில் இந்த சமூகத்தை தீர்த்துவதற்கு இந்த சோஷியல் டிசீஸ் நிறையா இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை, பேசுகிறதில்ல, விவாதிக்கிறதும் இல்லை. அப்போது அந்த சூழலில் எனக்குள்ளேயே ஒரு மனசுலேயே ஒரு எண்ணம் வந்துச்சு, சரி கண்டிப்பாக இந்த போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேல் கலந்துக்கணும். நிறையா கலந்துக்கிட்டால் தான் இனிமேல் அந்த சமூக வியாதியவே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தான் இருக்கும். அதில் கலந்துக்கிறது 10% தான் வருவாங்க, இல்லைனா 10% கூட 5% தான் இருப்பாங்க. போதும், 5% இருந்தாவே போதும். 1,00,000 பேர்த்துக்கு ஒரு 100 பேர் திரண்டாவே போதும், கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். இப்போ சாதியை அழித்தொழிக்கும் வழி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இருக்குது. சாதியை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. எங்கள் ஊரில் கூட, வீட்டில் கூட, மற்ற எங்கேயுமே சாதியை பற்றி பேசுகிறதே கிடையாது. சாதியை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம நினச்சாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் சென்சிட்டிவான மேட்ரு சார், அது டீப் ரூட்டட், ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார், அது வந்து பிரச்சனை வந்துடும் சார், அதை பற்றி பேசாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாதியை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் இதோடு வந்தோன்னா, என்னங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இன்னும் சாதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நண்பர்கள் மத்தியில் சாதியை பற்றி பேசுகிறா, வேண்டாம் ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, அதெல்லாம் சாதியை பற்றிலாம் பேசாதீங்க, வேறு ஏதாவது டாபிக் பேசுங்க, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு பேசலாம், கம்பெனி போடலாம், என்ன டெவலப் பண்ணலாம், ஷேர் ட்ரேடிங் அதெல்லாம் பேசலாங்கிறாங்க. என்னடா சாதியை பற்றி எங்கேயுமே பேசுகிறதில்ல. சரி, சாதி தான் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, சாதியெல்லாங்க இப்போ யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாதி. காலையில் எந்திரிச்சு திருப்பியும் வீட்டுக்கு போய் தூங்குறது வரைக்கும் சாதியம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. வேலையில் சாதி இருக்குது, அதிகாரத்தில் சாதி இருக்குது, பழக்க வழக்கத்தில் சாதி இருக்குது, கோயிலில் போனால் சாதி, திருமணத்தில் சாதி,
உயர் பதவிகளை சாதி, போராட்டம்னா சாதி, அரசியல்னா சாதி, சாதி இல்லாத இடமே கிடையாது. இந்த காத்துலேயே பரவி இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு அதுதான். இந்துக்களுடைய மூச்சு சாதி தான் உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சானது இந்த இந்தியாவிலே பரவி அந்த சுவாசிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அந்த சாதியினுடைய வியாதி வந்துருச்சுன்னு சொல்றார் அம்பேத்கர் சொல்றார். சாதியினுடைய மூச்சினால் தான் இந்த வீசும் காற்றே விஷமா போச்சுன்னு சொல்றார். அழகா மொழிபெயர்த்திருக்கிறார் மருத்துவர் தாயப்பன் அவர்கள். அப்போ நம்ம நினைச்சா தூங்குனா எந்திரிச்சா எந்த சூழ்நிலையிலையும் சாதி இருக்கும்போது சாதியை பற்றியே பேசக்கூடாதுன்னா என்ன புரியுதலே இல்லை. சரி, இது வரைக்கும் எங்கேயா சாதி பற்றி பேசியிருக்கிறாங்களான்னா சாதி பற்றி பேசுறதும் கிடையாது. நான் சொல்கிறேன், தோழர் புனித பாண்டியன் மருத்துவரெல்லாம் என்னம்னு சாதி பற்றி கோர்ஸே வைக்கணுங்கிறேன். காலேஜஸில் காஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸே வைக்கணும். ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு 6 months கோர்ஸ் இல்லை 1 year கோர்ஸ், அதில் டிகிரி வாங்கணும். அது சம்பந்தமாக விவாதிக்கப்படணும். யூனிவர்சிட்டியில் மற்றதுல எல்லாம் தமிழக அரசுக்கு யாராச்சும் இங்கே இருக்க உயர் அதிகாரிகள் இருந்தாங்கன்னா யூனிவர்சிட்டியில் சொல்லி காஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸை வைக்கணும். ஏன்னா எக்கனாமிக்ஸுக்கு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கிறீங்க, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. பொருளாதாரம் எப்படி பண்ணலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இங்கே பொருளாதாரம். சரி, புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு கோர்ஸ் இருக்கா? இருக்கு. மெடிக்கலுக்கு கோர்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங்கும் கோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய, முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குற்ற உணர்ச்சி, கொலை உணர்ச்சி, விரோத போக்கு, இன்னும் என்னென்னமெல்லாம் சொல்லலாம், அதையெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சாதிக்கு கோர்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி? இதை உடைச்சா தானே முன்னேறவே முடியும். ஏங்க, இஸ்ரேல்னு ஒரு சின்ன நாடு இருக்குது. இஸ்ரேலினுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இஸ்ரேலினுடைய மக்கள் தொகை. அந்த இஸ்ரேலினுடைய போர் இப்போ அமாசு, இப்போ காஜாலெல்லாம் நடக்குது. உண்மையாலுமே பணம் அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டாங்களே. இப்போ நான் வீட்டிலிருந்து இங்கே வந்தேன், கூகுள் போட்டு தான் வந்தேன் இது எங்கே இருக்குன்ட்டு. இந்த கூகுள் யார் கண்டுபிடிச்சது? இஸ்ரேலில். அவன் தான் கண்டுபிடிக்கிறான் கூகுளில். அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட தான் இருக்குது. அவன் இல்லைன்னா இந்த இது வர முடியாது. அப்போது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகை தான், ஆனால் அவனுடைய டெவலப்மெண்ட் எங்கே போயிருக்கு? இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 140 கோடி. ஏதாவது ஒரு இந்திய அளவில், உலக அளவில் ஏதாவது நம்ம பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ என்ன தடையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இந்த சாதியை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, அதை பற்றியே விவாதிக்கிறது இல்லை. ஏன்னா சாதியை படுத்தினா அசிங்கம், சாதியை பற்றி பேசினா தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பைசன் ஒரு படம் வந்திருக்கு, தோழர் மாரி செல்வராஜ் அவர் எடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலாக அது சாதி படம் யாரை கேட்டாலும் நான் கேட்பேன், எப்போ பைசன்கிற படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன். சார் அது சாதி படம் சார் அப்படின்னு. நான் ஒரு பேஷண்ட் நேற்று வந்தார், அவர் ஒரு டிவியில் வேலை செய்கிறவர். சார் எந்த படம் சார் பார்த்தீங்க? பைசன் படம் பார்த்தீங்களா? சார் அது சாதி படம் சார்னாரு. என்ன படம் பார்த்தீங்க சார்? டியூடு படம் பார்த்தேன் சார்னாரு. டியூடா? என்ன சார் கதை அப்படின்னாரு. அதான் சார், அது ஒன்றும் இல்லை சார், டியூடு படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணுவான் சார். லவ் பண்ணுவான், அந்த பொண்ணை விட்டுருவான், கர்ப்பமாக்கிடுவான். கர்ப்பமாக்கின பொண்ணை ஒன்னொருத்தன் லவ் பண்ணிடுறான் சார். லவ் பண்ண பிறகு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு அந்த பொண்ணை அந்த பழைய காதலனுடைய சேர்த்து வைக்கிற கதை தான் சார் டியூடு அப்படின்னு. அப்படியாப்பா, எவ்வளோப்பா சம்பாரிச்சது சார்? 100 கோடி வசூல் சார் அப்படின்னது. எப்பா அதுவும் பாரு, பைசன் படம் பாருப்பா, அது நல்ல படம்ப்பா. அது எப்படின்னா சாதி படம் இல்லைப்பா, சாதி வேண்டான்னு சொல்கிற படம்னு சொன்னேன். சாதி படம் கிடையாது, சாதியில் இருக்கக்கூடிய சமத்துவமாக இருக்கணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லக்கூடிய படம்ப்பா. அதில் ஒரு கபடி வீரன், சின்ன கபடி வீரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்ந்து கஷ்டப்பட்டு மேலே போய் அவன் பரிசு எடுக்கிறான். அவனுடைய பயணத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவனுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய படம் தான்ப்பா அந்த படம். அதை பாருப்பா, பார்த்துட்டு நீ சொல்லணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பாக பார்க்குறேன் சார் அப்படிங்கிறேன். அப்போது இந்த எப்படின்னா இந்த சாதி பற்றியான விவாதம் இல்லாதனால தான் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளே வருது. இப்போ நிறைய தலித்துகள் பார்ப்பீங்க, தலித்துகள் வீட்டுகளில் அவங்க அப்பா அம்மா யாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாதி பற்றியே சொல்ல மாட்டாங்க, சொல்லி வளர்த்துறது இல்லை, தெரியறதும் தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், வளர்ந்து வர்ற அந்த பையன் 12வது வரைக்கும் வீட்லேயே இருப்பான், சாதி பற்றியே தெரியாது. காலேஜுக்கு வந்த பிறகு அது மற்ற பசங்கள்லாம் பேசும்போது அது சாதிங்கிறது வாயில் விழும்.
அவனுடைய காதில் விழுந்த பிறகு அப்புறம் வீட்டில் போய் கேட்பான், ஆமாப்பா இந்த மாதிரி சாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த புரிதலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதனடா இப்படி இருக்குதுன்னு அது கோப்பு பண்ண முடியாமல் அவன் என்ன பண்ணுறான், பல்வேறு முடிவுகளை எடுத்துக்கிறான். சார், ஒரு அநியாயமான ஒரு கவலையான நியூஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக 1 வீக் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸ் எடுக்குது. என்ன கேஸ் எடுக்குதுன்னா, ஐஐடி ஐஐஎம் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸில் தற்கொலை எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டேட்டா எனக்கு கரெக்டாக தெரியல, கிட்டத்தட்ட 500 பேர்த்துக்கு மேலே தற்கொலை நடந்திருக்கு. அது வந்து ஆணையம் வச்சு விசாரிங்கன்னு சொல்லுது. என்ன ஒரு அநியாயம்! ஒரு ஐஐடி ஐஐஎம் இருக்கக்கூடிய டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் தற்கொலைக்கு போயிருக்கக்கூடிய காரணத்தை விசாரித்து அறிக்கை அனுப்புங்கன்னு ஒரு குழு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அந்த குழு தாமதிச்ச குழுவை கண்டித்து நீங்கள் உடனே அறிக்கை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது பெரிய பெரிய யூனிவர்சிட்டி காலேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள் தற்கொலை பண்ணுவதற்கான காரணம் என்னன்னு யோசிச்சா அவனுக்கு அந்த சிச்சுவேஷனை, அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள உடவருக்கு மனம் பக்குவப்படலை. ரொம்ப முக்கியம். அப்போ பக்குவப்படலைன்னா அதை பற்றியான புரிதலும் இல்லை. அப்போ புரிதல் இல்லாதனாலையும் மனசு பக்குவப்படுறதுனாலையும் மைண்டு தெளிவில்லாதனாலையும் அவன் டிப்ரெஷனில் போயிடுறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான், வாழ்க்கையை ஒதுங்கிக்கிறான். இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிடுறான். சாதி ஒழிக்குங்கிற புத்தகத்தை நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்க, தைரியம் வரும். இன்னொரு புத்தகத்தையும் படிக்கணும். அம்பேத்கர் கூட இந்த புத்தகத்தை படிச்சுட்ட போது, நான் அந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன், எழுதி எல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியில் சொல்லுவார், இது ஜாத்பக் தோடக் மண்டல் அப்படிங்கிற ஒரு இந்து சீர்திருத்த அமைப்பு, அதாவது சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போவே வந்துச்சு. 1930 முன்னாடியே சாதி எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வைக்கிறாங்க. சரி, அந்த அமைப்புக்கு இவர் தலைவராக வச்சா நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பினுடைய ஜாத்பக் தோடக் மண்டல் அப்படிங்கிற அமைப்பு இவரை கூப்பிட்றாங்க. இவர் தலைமை தாங்கிறாரு. அப்போ தலைமை தாங்கும் பொழுது இவரை கூப்பிட்டு தலைமை தாங்கும் போது என்ன நினச்சிருக்காங்க, இவர் உரையை அனுப்ப சொல்கிறாங்க. சரி, அந்த உரையை கொடுங்க, நாங்கள் படித்து பார்க்குறோம் அப்படின்னு. படித்து பார்த்தா அந்த உரையில் அணுகுண்டை தூக்கி போட்டார். அவங்க ஏதோ நினச்சிருக்கிறாங்க சாதி ஒழிப்புனா, அவன் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நினச்சிருக்காங்க பொழுது. மண்டல் வந்து வேறு ஏதோ கான்செப்டில் வச்சுருக்காங்க. சாதி ஒழிப்புனா அவர் வந்து கொஞ்சம் மைல்டாக சொல்லுவார், நம்மளுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையை அனுப்பிச்சா அதை படித்து பார்த்துட்டு எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இந்து மதத்தை போட்டு கிழிச்சு சுக்கா நாராக கிழிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சாதியை பற்றி இவ்வளவு தூரம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டிங்களே, இது போல் யாருமே பண்ணினதில்லைங்க பாராட்டுறாங்க. இந்து மதத்தை இப்படி நாராக கிழிச்சு எடுத்துட்டீங்களே சார், ஐயோயோ அப்படின்னு சொல்லி அணுகுண்டு மாதிரி போட்டிங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இந்த பாதியெல்லாம் எடுத்துருங்க, இந்த இந்து மதம் ஒழிக்கிறது, அழிக்கிறது, அணுகுண்டை போடுறது, வெடி வச்சு தகுறது, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் மீதி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம், நீங்கள் தலைமை தாருங்க அப்படின்னாரு. அம்பேத்கர் ஒத்த வார்த்தை சொன்னார், எப்பா அங்கே பாரு, சின்ன புள்ளியை கூட மாற்ற மாட்டேன், ஒரு புள்ளி கூட மாற்ற மாட்டேன்னாரு. யாராச்சும் நம்ம இப்போ சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அறிவு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர்னு வச்சுங்க, அவரை கூப்பிட்றாங்க. எங்கே கூப்பிட்றாங்க, சப்போஸ் வந்து ஒரு ஏதோ நியூயார்க்கில் மிகப்பெரிய ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கே கூப்பிட்றாங்க, பாட சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் கூப்பிடும்போது அவருடைய தத்துவத்துக்கும் நெறிமுறைகளுக்கும் ஒரு குறிக்கோளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் உதறி விட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம், ஒத்துக்குவோம். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அமைப்பு அம்பேத்கரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த அமைப்பில் போய் தலைமை தாங்க சொல்கிறாங்க. அவர் உரையை எழுதி கொடுக்குறாரு. ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டான்டா அப்படின்னு சொன்னார்னா எவ்வளோ பெரிய ஒரு தைரியசாலி, எவ்வளோ பெரிய ஒரு ஆழ்ந்த அறிவு. அந்த தைரியம் யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே இல்லையே. நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம போயிருமே. அப்பேற்பட்ட உரை எழுதின உரையை வந்து அது வந்து புத்தகமாக வந்து இது பண்ணி அந்த உரையை தோழர் புனித பாண்டியன் சொன்ன மாதிரி விவாதிக்கப்படலையே அப்படிங்கிறது உண்மைதான். நான் கூட சொல்கிறேன், இப்போ அம்பேத்கர் இந்த புக்கில் கூட ஒன்று சொல்லுவார், மதமாற்றம் என்பது சரிதான், அந்த வழியை எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த வழியை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் சரியான நோக்கமாக இருக்கும்.
அந்த எடுத்து சொல்லக்கூடிய வழியை சரியாக போடணுச்சுங்க, இலக்கு மாறிடுங்கிறாரு. நம்ம அடிக்கிற குருவி தப்பாக போயிடும் அப்படிங்கிறார். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போன்ற இந்த சாதி ஒழிக்கக்கூடிய புத்தகத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், யுக்தியை மாற்றணும். யுக்தி எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருமான தளங்கள்லாம் மாற்றணும். சின்ன குழந்தைகளுக்கு எப்படி இதை எடுத்து சொல்ல போகிறோம், சாதிங்கிறது எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த தளங்கள் இன்டலெக்சுவல்ஸுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் மேலே படித்தவர்கள் உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு என்ன செய்ய, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக பிரித்து 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 அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டு. இப்போ கூட தோழர் இவர்கிட்ட பேசின கிருஷ்ணசாமி அவர்கிட்ட பேசிட்டு தான் அவர் ஒரு கருத்து சொன்னார். டாக்டர் இங்கே பாருங்கள், நாங்கள் 12 வருஷமாக ஒரு இதில் மேலே மலைகள்லேயும் அந்த இடத்துலையும் வந்து ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சாயந்தரம் இரவு பள்ளி நடத்துகிறோம். 12 வருஷமாக நடத்திட்ட பிறகு பிடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கேட்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம், என்னங்க நீங்கள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்கிட்ட சாதாரண கேள்வி கூட அவன் பதில் சொல்ல முடியல. அப்போ நாங்கள் வருத்தப்பட்டோம். அப்போ 12 வருஷம் உழைப்பு வந்து வீணாக போயிடுச்சா அப்படின்னு நாங்கள் வருத்தப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். அப்புறம் நான் சொன்னேன், வருத்தப்படாதீங்க, நீங்கள் 12 வருஷம் உழைச்சிங்க கரெக்டு, அந்த உழைப்பு கரெக்டு, ஆனால் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுங்க. அப்போது அவனுடைய யுக்தியை நீங்கள் மாற்றி தான் நீங்கள் பண்ணணும். அவனுக்கு உள்ளே போகிற மாதிரி, அவனுக்கு உள்ளே செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, அந்த பையனை சும்மா ஓரல் வழியாக பாடம் சொல்லிட்டு இருக்கிறோம், இப்படி சொல்லாதீங்க, ஒரு படத்தை போடுங்க. எங்கள் ஊர்களில் நாங்கள் பிறந்ததுலேயே கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஒன்று பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, ஊராக போய் சினிமா படம் போடுவாங்க, கிறிஸ்துவ படம் போடுவாங்க. சும்மா ஜஸ்ட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க, போவாங்க, திறப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க, சினிமா படம் போடுவாங்க, போட்டு முடிச்சுட்டு அந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரே ஒரு செய்தி சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ அந்த செய்தி அந்த குழந்தைகளுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க, யுக்தியை மாற்றுங்க, கரெக்டாகும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவரை தேத்தி மாற்றாங்க. ஃபண்டு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, கவலைப்படாதீங்க, ஃபண்டிங் பண்ணலாம், கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ படித்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸு மற்ற இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா, வெளியே வர மாட்டாங்க. சில குரூப்பு வெளியே வராது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கும். சில குரூப்பு வாட்ஸ்அப்லேயே இருக்கும், சில குரூப்பு பேசுவாங்க, சில குரூப்பு தளத்தில் நிற்பாங்க, சில குரூப்பு போராட்டத்துக்கு வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. சில குரூப்பு பணம் மட்டும் கொடுப்பாங்க, ஃபண்டிங் மட்டும் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டிங் பண்ணுற குரூப்பை டேப் பண்ணி ஃபண்டு வாங்கிக்கலாம். அது பண்ணுவோம், நம்ம அது செய்யலாம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓடுற தளத்தை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. நம்ம ஓடுற பாதை இருக்குல்ல, அந்த ட்ராக்கு மாறி ஓடிடாதீங்க, சேம் ட்ராக்லேயே இருங்க. சில பேர் என்ன பண்ணுவான், வெக்ஸில் பேசுகிறான், டிப்ரெஷனில் பேசுவான். என்னையா இவன்கிட்ட எத்தனை இடம் சொன்னாலும் இவனுக்கு புரிய மாட்டேங்குது, இவனுக்கு மொக்க பசங்கப்பா, எவ்வளோ தூரம் சொன்ன படிச்சிருக்கான், முட்டாளாக இருக்கான்னு சொல்கிறான். அப்புறம் நான் கூட இணையதளத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டேப்பா, கரெக்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருப்போம். சில பேர் ஸ்பீடாக ஓடுறீங்க, பறக்கிறான், சில பேர் சும்மா ஓடுறான், சில பேர் நிற்கிறான், சில பேர் உட்காந்துக்கிறான், சில பேர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், சில பேர் 4 அடி வைக்கிறான். இந்த மாதிரி ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் என்னென்னு நான் சொல்ல வர்றேன்னா, ஓடிக்கிட்டே இருக்கட்டும். முன்னாடி வர்ற ஓடுறோன்னா பின்னாடி வாடா வாடா வாடான்னு சொல்லவே வேண்டிதான். சீன பழமொழி உண்டு, பூனை வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் அது எலியை பிடிக்கணும்னு சொல்லுவான். whether cat is black or red, it should catch the rat. அது எப்படியா இருந்தால் இருக்கட்டும்பா, நீ எலியை பிடிப்பா அப்படின்னு சொல்லுவான். எங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் வந்துட்டு இருந்தப்போ, மதம் மாற்றம் தான் சரியான தீர்வுன்னு ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரே ரூல் வந்து என்னென்னா, இந்த சாதி ஒழிப்பதற்கு, ஒரு தன்மானம் வருவதற்கு, சுயமரியாதை அடைவதற்கு, நம்ம வந்து அதாவது தன்மானம், சுயமரியாதை, சுய தொழில் எது அடைகிறதுக்கு இந்த சாதி ஒழியணும். சாதி ஒழிஞ்ச பிறகு மதமாற்றம் தான் தீர்வான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப, நிறைய பேர் என்ன மத மாற்றம்னு சொல்ல கேட்டாவே அலறான். ஐயோ, மதம் மாற்றம்னு சொல்லுறது என்ன இது? சில பேர் என்ன சொல்கிறான், இல்லை நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், சப்போர்ட் மட்டும் பண்ணுறாங்கிறான். அப்போ மதமாற்றம் சொல்லி அருவருக்கத்தற்க சொல்லா போச்சு. அதான் தாயப்பன் அழகா சொன்னார், மதமார்க்குன்னு சொல்லாதீங்கப்பா, புதிய வாழ்க்கை அப்படின்னு, புதிய வாழ்க்கைன்னு அப்படி ஒரு சொல்லுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சொற்கள்லாம் மாற்றுறாங்கல்ல இதில். இப்போ பேஷண்ட் நோயாளின்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது,
மருத்துவ பயனாளிகள். என்ன வார்த்தை பாருங்க. சில பேர் சொன்ன யாருப்பா எப்பா அவன் பேஷண்ட்டுப்பா அவனை கூட்டியப்பா அவனை அப்படின்னு சொல்லும்போது அவன் பேஷண்ட்டுக்கு என்ன சார் நம்மளை சொல்லும் போதே நோயாளி ஆக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்களா பேஷண்ட்டு. இப்போ மருத்துவ பயனாளிகள் அந்த வார்த்தை பாருங்க அவனை காம் பண்ண வைக்குது. அப்போது இந்த மதமாற்றம் அப்படிங்கிற சொன்னாவே என்ன பண்ணுறாங்க, அலறான குரூப்பில். அப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம், ஏப்பா அதெல்லாம் வேண்டாம், மதமாற்றம்லாம் வேண்டாம், நீ அங்கேயே இருந்துக்கோ. நம்ம என்ன சொல்ல வர்றோம், ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று தீண்டாமை, ரெண்டாவது சாதி ஒழிப்பு. ரெண்டு தான் நம்ம குறிக்கோள். தீண்டாமை ஒழியணும் அப்படின்னா என்ன வழி? ஒரு புத்தகம் படிக்கணும். என்ன புத்தகம்? தீண்டாமை ஒழியனா பாத் டு சால்வேஷன். அதை படித்தா போதும். சாதி ஒழியணும் அப்படின்னா சாதி ஒழிக்கும் வழி. இந்த ரெண்டு புக்கை படிச்சிட்டிங்கன்னா போதும். இதான் ரெண்டு கண்ணு முடிஞ்சு போச்சு. ஆக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அவங்ககிட்ட, நீ அதெல்லாம் வேண்டாப்பா, உனக்கு தீண்டாமல் ஒழியணும், அதுக்கான வழியை சொல்கிறோம், நீ பார்த்துக்கோ. அப்போது ரைட்டு சார், கரெக்டு. அதனால் டிசம்பர் 7 ஒரு மீட்டிங் நாங்கள் ஒன்று போட்டிருக்கிறோம் எங்கள் குரூப்பெல்லாம் சேர்ந்து. ரைட், ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். அது செய்ய போகிறோம். அதனால் இங்கே குடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன அறிவு, நம்ம வாழ காலம் இன்னும் கொஞ்சம் குறிப்பான காலத்தில் இருக்கிறோம். நம்ம பாதியில் ஓடிக்கிட்டே இருப்போம். சில பேர் கம்மியாக ஓடுவான், சில ஸ்பீடாக ஓடுவான், அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தில் ரெண்டு கருத்துக்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிக்கணும், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். சாதி ஒழிக்கிறதுக்கான அந்த களத்தில் இன்னும் போராடணும். அதுக்கு ரெண்டு புத்தகம் தான் இருக்குது, வேறு எல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒன்று பாத் டு சால்வேஷன் அப்படிங்கிற புக்கை படிச்சிங்கன்னா போதும். ரெண்டாவது சாதி ஒழிக்கும் வழி. ரெண்டு புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இது போன்ற மீட்டிங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் புனித பாண்டியன் அவர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய அவர்களுடைய எல்லாத்திற்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.